கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 40 உயிர்கள் பலியாக முக்கிய காரணமான கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டியை போலீசார் ஒரு வழியாக கைது செய்திருக்கும் நிலையில் யார் இந்த கண்ணுக்குட்டி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடுதான் சாராய கடையாக செயல்பட்டு வந்த இடம். கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் இந்த கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியை சாராய கடை என்றே அப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர். 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை முதலில் கருணாகுளம் ஆற்றங்கரை ஓரம் மறைவாக விற்பனை செய்து வந்தார் கண்ணுக்குட்டி. பின்னர் கருணாகுளம் குடியிருப்பு பகுதியிலேயே தன் வீடு அருகே சிறிய கொட்டகை அமைத்து சாராய கடையை உருவாக்கிவிட்டார். நாளடைவில் விற்பனை அதிகரிக்க மற்றொரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து குடோனாக தொழிலை விரிவுபடுத்தினார். கண்ணுக்குட்டியிடம் 24/7 கள்ளச்சாராயம் கிடைப்பதுதான் ஸ்பெஷாலிட்டி. கருணாபுரம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் இங்கிருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கிச் செல்வதாக கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள். கள்ளச்சாராயம் தான் இந்த இடத்துல வித்துக்கிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல தான் வச்சு நல்லா ஓடிக்கிட்டு வியாபாரம், நல்ல வியாபாரம். எப்போ வேணாலும் கிடைக்குமா? எப்போ வேணாலும் கிடைக்கும். நைட்ல தான் கொஞ்ச நேரம் இடைவெளி, அப்புறம் 3 மணி 4 மணில இருந்து திரும்ப ஆரம்பிச்சு, திரும்ப காலையில் அதிகாலை ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எல்லாம் கூட்டமாவே இருக்குமா எப்பவுமே இந்த இடத்துல? வரவும் போகுமா தான் இருப்பாங்க. வர ஒருத்தன் வெளியே நின்றுட்டு போங்க போங்க போங்கன்னு பாக்கெட்டை கொடுத்து போன்னு, ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாது, கடை நடத்துறதுக்கு தடையாயிடும், போன்னு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷமா பண்றாங்க அது? இப்போ 2 வருஷமா தான் நடக்குது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கருணாபுரம் பகுதியில்தான் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. காவல்துறைக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருந்த கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி பின்னர் சிலரை சரி செய்து சகோதரர் தாமோதரன் மற்றும் தனது மனைவி விஜயாவுடன் சேர்ந்து விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக மட்டும் கண்ணுக்குட்டி மீது 70ற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இவரோடு தொடர்பில் இருந்து கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் முக்கியமான வேண்டுகோளாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் கோகுல்.